ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவே. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுங்க. டைரக்டா இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்டர்வியூ என்னைக்கு நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 25/4/2024 காலையில நடக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20+ கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சவங்கல இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க கைஸ், இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்காக நீங்க இயர்லி ஒன்ஸ் ரெனிவல் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா சீனியர் அடிப்படையில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பிரைவேட் ஜாப், அதாவது தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையத்துக்காக பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட். லைக்வைஸ் இந்த வெப்சைட் எந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா நாக்புரி ஒரு இண்டியன். சோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க. சோ அதோட ரிலேட்டட் மாதிரி தான் இந்த வெப்சைட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வெப்சைட் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. பண்ணாதவங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் லாகின்ல போயிட்டு பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ளாயர் லாகின் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட ஏதாவது ஒரு வேகன்சிஸ் இருக்குன்னா நான் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தேன். சோ இந்த வேகன்சிஸ்க்கு எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயர் லாகின் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஜாப் பேர் பார்க்கணும், இப்ப ஏதோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, கரண்ட்ல எந்த டிஸ்ட்ரிக்டாவது ஜாப் போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாப் பேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஜாப் மட்டும் தான் தேடுறேன் அப்படின்னா இந்த ஜாப்ஸ் தேடிக்கலாம். அந்த என்ன மாதிரி ரிலேட்டட் ஜாப்ஸ் நீங்க தேடுறீங்களோ அதை நீங்க டைப் பண்ணிக்கலாம். பிபிஓ வேணும்னா பிபிஓ, இல்ல சாஃப்ட்வேர் ரிலேட்டட்ல இங்க பாருங்க பிபிஓ ரிலேட்டட்ல எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பேங்கிங் செக்டர், எக்ஸிகியூட்டிவ், டெலிகாலர், ப்ராசஸ் அசோசியேட், மார்க்கெட்டிங் இருக்குது. இதே நான் இப்போ ஒரு சேல்ஸ் ரிலேட்டட்ல வேணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா சேல்ஸ் ரிலேட்டட்ல வரும். இதே இப்ப நான் ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட்ல நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டட்ல எல்லாமே வரும். இப்ப நான் இதே ஒரு ஷிப்பிங் ரிலேட்டட்ல நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு ரிலேட்டட்ல நீங்க பார்க்க முடியும். இதே மாதிரி என்ன ரேஞ்ச் சேலரியில நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்க 10,000 இருந்து பாத்தீங்கன்னா அப் டு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல கொடுத்திருக்காங்க. லொகேஷன் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஜாப் தேடுறீங்களோ அந்த இது நீங்க கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். சோ கிட்டத்தட்ட இந்த வெப்சைட்ல மட்டும் 7061 கம்பெனி பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 42 டிஃபரெண்ட் செக்டர் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தது பிபிஓ இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இருக்கட்டும், ஃபேக்டரி ரிலேட்டட்ல சோ இந்த மாதிரி ரிலேட்டட்ல டிஃபரெண்ட் சாஃப்ட்வேர் செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கரண்ட்ல மட்டும் 1,64,484 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3,05,681 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுல ஆஃபர் வாங்கினவங்க பாத்தீங்கன்னா 38,825 பேரு. இதுல பிளேஸ்ட் ஆனவங்க கரண்ட்ல பிளேஸ்ட் ஆயிட்டு இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா 29,486 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா கரண்ட்ல யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, இப்ப நான் ஒரு மதுரை லொகேஷன்ல இருக்கேன், இப்ப நான் மதுரையில ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ அந்த மதுரை ரிலேட்டட்ல பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்டர்ஸ் அப்படின்ற அந்த இதுல கொடுத்திருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும். KK நகர்ல கொடுத்திருக்காங்க. 25ல இருந்து 50 வயசுக்குள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 5 காலி பணியிடங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இருக்குன்னு அவசியம் கிடையாது. பிரஸ்டர்ஸ் இருந்தாலே போதும். மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 15,000 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30/4/2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் க்ளோஸ் ஆகாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பெஸ்ட் கண்ட்ரோல் டெக்னீஷியன் ஃபீல்ட் ஒர்க் ரிலேட்டட்ல தான் ஜாப் இருக்கும். பெஸ்ட் கண்ட்ரோல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், தெரியலனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சர்வே ஆபீசருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் செக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. இதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல நான் ரெஃப்ரிஜரேட்டர் பிளான்ட் ஆபரேட்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும், திண்டுக்கல் லொகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க, திருவள்ளூர் லொகேஷன் கொடுத்திருக்காங்க. இங்க என்னென்ன ரிலேட்டட்ல செக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். இப்ப நான் லாஜிஸ்டிக் ரிலேட்டட் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்
இதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் லாஜிஸ்டிக் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாப்புமே வரும். அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து ஃபில்டர் ஆப்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன லொகேஷனுக்கு வேணுமோ அந்த லொகேஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ரிலேட்டட் ஜாப், அப்ரண்டிஸ் வேணுமா, பார்ட் டைம் வேணுமா, இல்ல ரெகுலர் ட்ரைனிங்ஸ், அதையும் வந்து கொடுத்துக்கலாம். என்ன ரிலேட்டட் ஜாப் செக்டார்ல வந்து நீங்க தேடுறீங்க அதையும் வந்து கொடுக்கலாம். நீங்க மேலா ஃபீமேலா இல்ல ஆல் கேட்டகரிஸா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா, இல்ல வந்து அப் டு வந்து 10 இயர் டு 11 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். 10,000 இருந்து அப் டு 1 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து தேட முடியும். என்னென்ன கம்பெனிஸ்ல டாப் கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிபிகேஷன் அடிப்படையிலையும் வந்து நீங்க வந்து தேடலாம். இதே ஒரு பெர்சன் டிசேபிள் இருக்கீங்க, நீங்களே ஜாப் தேடணும் அப்படின்னா அதுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இது எப்படி அப்ளை பண்ணணும், இது இதுக்குடைய ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும் உங்களுக்கு வேணும்னு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம். கண்டிப்பா உங்களுக்காக அந்த வீடியோ நாங்க போடுவோம்.